அறிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே. அறிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே. ஆனடை கொடிலிடை மௌனமயுதித்த அற்புத பாலகனா. ஆனடை கொடிலிடை மௌனமயுதித்த இவர் புத பாலகனா. அறிவராரோ பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள்தான் இவரோ. பாருருவாகும் முன்னே இருந்த பரம்பொருள்தான் இவரோ. சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவல்லரோ. புவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவல்லரோ. அறிவராரோ இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ. மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்கோனோ. ஆசையாய் மனிதர் கைமறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதர் கைமறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. அறிவராரோ தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ. தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ. மெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமே விண்மொழியோ. மெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமே விண்ணொழியோ. அறிவராரோ பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ. பட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆள்பவனோ. கட்டளை மீறிடு யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும்
தீர்த்திடும் தாயகனோ, கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ, ஆரிவராரோ. ஜீவனின் அப்பமுதான், தாகம் தீர்த்திடும் பானமுதான். ஜீவனின் அப்பமுதான், தாகம் தீர்த்திடும் பானமுதான். ஆவல ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ, ஆவல ஏழைகள் அடைந்திடும் அடைக்கலமானவர் இவர்தானோ, ஆரிவராரோ. இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா, ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா, ஆரிவராரோ. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் காலங்களை முன்னிட்டு கிறிஸ்மஸ் மிரக்கிள் நைட் ப்ரோக்ராமை உங்களுக்கு ஸ்பெஷலாக வழங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே இந்த ஊழிய டீமிலே ஆண்டவருடைய கிருபையினாலே எங்கள் அன்பு சகோதரர் மேத்யூஸ் அவர்கள் நமக்கு கீபோர்டு ப்ளே பண்ணுகிறார்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு சிஸ்டர் எல்சி அப்பாத்துரை, சிஸ்டர் தபி ஆண்ட்ரூ, பிரதர் ரேமண்ட், பிரதர் ஜூட், மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜூட், அப்புறம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஜெர்ஸ்லின் அப்பாத்துரை ஆகியோர் இந்த நாளில் எங்களோடு கூட இந்த குழுவில் இணைந்திருக்கிறார்கள். யாவருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன டீமாக நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க இருக்கின்றோம். இதுவே கிறிஸ்மஸ் கிஃப்டாக யாவருக்கும் நாங்கள் தருகிறோம். முதலாவது என்னுடைய அன்பு மனைவி ரேச்சல் எலிஸ், பாஸ்டர் ரேச்சல் எலிஸ் அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்மஸ் நாளை முன்னிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் பிறந்ததை முன்னிட்டு ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து இந்த நிகழ்ச்சியை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது மிக ஆண்டவரே அருமையாக செய்ய நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் பிறந்ததினால ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே எல்லாவற்றையும் மற்ற மக்களும் ஆண்டவரே அறியத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய கிருபையும் இரக்கவும் ஆண்டவரே இந்த இடத்துல அளவில்லாமல் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்காக செபிக்கிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் மிக ஆசீர்வாதமான நாளாக நீர் மாற்றித்தர வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆன்லைனில் பார்க்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். அவரோட வாழ்க்கையிலும் அவங்களோட உள்ளத்திலும் அவங்களோட இல்லத்திலும்
குடும்பத்திலும் நீர் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களை முன்னிட்டு சந்தோஷ விண்ணொளியாய் சாந்த சொரூபியாக உதித்த இயேசு கிறிஸ்து பாலகனாக அவதரித்தார் அல்லவா, அதை நினைவு கூறும் வகையில் சந்தோஷ விண்ணொளியே என்ற பாடலை இப்பொழுது நாம் பாடும். சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்தோதித்தார். சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்தோதித்தார். சந்தோஷ விண்ணொளியே இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர். பாவ மனிதரை மீட்டவர், பலியாகவே பிறந்தார். பாவ மனிதரை மீட்டவர், பலியாகவே பிறந்தார். சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்தோதித்தார். சந்தோஷ விண்ணொளியே பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழோ நாடாதவர். பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழோ நாடாதவர். ஒன்றானதை தேவன் இயேசுவே, என் ஆத்ம இரட்சகரே. ஒன்றானதை தேவன் இயேசுவே, என் ஆத்ம இரட்சகரே. சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்தோதித்தார். சந்தோஷ விண்ணொளியே
ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் இவர், தேவாதி தேவ சூதன் இவர். ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் இவர், தேவாதி தேவ சூதன் இவர். இயேசுவல்லால் வேறு யாருமில்லை, ரட்சண்யம் ஈந்திடவே. இயேசுவல்லால் வேறு யாருமில்லை, ரட்சண்யம் ஈந்திடவே. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியவர், பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷ விண்ணொளியாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு சாந்த சொரூபியாக இந்த பூலோகத்திலே வந்து உதித்த அந்த கிறிஸ்மஸ் டேக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்தாலும் உலகம் முழுவதும் இயேசுவின் பிறப்பு எல்லா மானிட வர்க்கத்திற்கும் ரட்சிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை எல்லாவற்றையும் தேவன் தந்தாரே. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆகையால் இந்த அருமையான வேளையிலே நாம் சில குறிப்புகள் உண்டு, அதற்காகவும் ஜெபிக்க போகிறோம். முதல் குறிப்பாக சகோதரி பியூலா அவர்கள் முன் வந்து அனைத்து தேசங்களின் சமாதானத்திற்காக, பீஸ் ஃபார் ஆல் நேஷன்ஸ், தேசங்களின் சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சகோதரி ஜெபிக்கும் போது இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் நீங்களும் இருந்த இடங்களிலிருந்து ஜெபியுங்கள். நாம் எல்லாருமே அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். சகோதரி பியூலா ஆண்ட்ரூ. நம் தேசங்களுக்காக ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் மே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மிராக்கிள் நைட்டுக்காய் மே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கத்தாவே தேசங்கள் மத்தியிலே கத்தாவே சமாதானத்துக்காய் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, தேசங்களில் சமாதானத்தை கட்டளையிடுங்க நல்ல ஆண்டவரே. அப்பா, தேசங்களில் கத்தாவே அப்பா யுத்தங்களை ஓய பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தகப்பன் நீங்கள் நல்ல ஆண்டவரே. யெகோவா ஷாலோம். அப்பா தகப்பனே, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து கத்தாவே ஒவ்வொரு தேசங்களும் சமாதானத்தோடு கத்தாவே சுபிட்சமாய் வாழ்வதற்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த தேசங்களில் எல்லாம் கத்தாவே போர் அச்சுறுத்தல் இருக்கிறதோ, சமாதான குறைவுகள் இருக்கிறதோ, அந்த தேசங்களில் எல்லாம் உடைய கரம் நீட்டப்படுவதாக தகப்பனே. அந்த தேசங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தையும் தகப்பனே ஒரு சுபிட்சத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அதுபோல தேசங்கள் மத்தியில் இருக்கிறதான அரசியல் சூழ்நிலையினால் காணப்படுகிற சமாதான குறைச்சல்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா வன்முறையும் கத்தாவே ஓய பண்ணுங்க நல்ல ஆண்டவரே. தேசங்கள் கத்தாவே பயமின்றி கத்தாவே அப்பா காணப்பட தேவன் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா வன்முறையும் கத்தாவே அதுபோல அழிவுகளிலிருந்து தேசங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயற்கை சீற்றத்தினால் ஏற்படுகிற அழிவுகளை நாங்கள் குறித்து கேள்விப்படுகிறோம் ராஜா. அப்பா, இனிமேலும் தேசங்களை அப்படி நடக்காதபடிக்கு தேவன் தாமே அப்பா நம்முடைய அன்பு கரத்தை நீட்டி ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மழையினாலேயோ புயல்னாலேயோ கர்த்தாவே அப்பா தேசங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் யெகோவா ஷாலம் கர்த்தாவே, சமாதான பிரபு நீர் அப்படியே சேப்புற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திருசமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக நாம் இந்த வேளையிலே ஆண்டவரை துதிக்க கடமைப்படுகிறோம். ஒரு நல்ல ஆமேன் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு நல்ல ஆமேன் சொல்வீங்களா? ஓகே, நாம் அடுத்த பாடல் உள்ளே கடந்து செல்வோம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கு என்ன ஆனந்தம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பிறந்திருக்கிறபடியால் நம்ம எல்லாருக்கும் என்றும் ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தம். தேவன் மாபெரும் சந்தோஷத்தை இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த நிகழ்வை பார்க்கிற உங்கள் எல்லாருக்கும் தருவாராக. பாடல் கேட்போம்.
என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகம் எங்கும் ஓர் செய்தி, மேலோகம் எங்கும் பின் செய்தி. பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் பின் செய்தி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன். உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன், உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன். நித்திய ஜீவ கிரீடம் என்றே, பரலோக வாழ்வென்றே. நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, எந்நாளும் புகழ் 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 பாடு. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம்.
என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம், எனக்கென்ன பேரின்பம், எனக்கென்ன பேரின்பம். ஆமென். இயேசு பிறந்தது நம்ம எல்லாருக்கும் பேரின்பம், அப்படிதானே? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேளையிலே நாம் அடுத்த ஜெப குறிப்புக்குள்ளே செல்ல போகிறோம். இயேசு பிறந்தது அநேகரை சுகமாக்க, இயேசு பிறந்தது அநேகரை பாதுகாக்க. ஸோ இந்த வேளையிலே மிஸ்டர் குலோத்துங்கன் அவர்கள் வந்து ஹீலிங் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிப்பார்கள். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே சுகமளிக்கும் இந்த ஆராதனைக்காக கோடான கோடி நன்றி அப்பா. விசேஷமாக துயரப்படுகிற மக்களுக்காக நாங்கள் இந்த நேரத்திலே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் அப்பா. துயரப்படுகிற எல்லாருக்கும் ஆறுதலை தருவேன் என்று கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீங்க. விசேஷமாக ஆண்டவரே, நோய்களிலே மாடுகிற எல்லா மக்களையும் தாப்பனே உமது திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நல்ல சுகத்தை தாருங்க, அவருடைய பாவங்களை மன்னிங்க தாப்பனே, ரட்சிப்பை கண்டு கொள்ளட்டும் அப்பா. அதே விதமாக பேரழிவிலே தாப்பனே, இயற்கை சீற்றங்களிலே இருக்கிற மக்களுக்கு தாப்பனே நீர் உமது கிருபையின் கரம் கொண்டு பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றுமாக பசி பட்டினி மற்ற எல்லா விதமான நோய்கள் தாப்பனே, மற்றுமாக மனதில் இருக்கிற பிரச்சனைகள் தாப்பனே, சூழ்நிலைகள், அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் தாப்பனே, வேலை சரி இருக்கிற இடங்களில் இருக்கிற சூழ்நிலைகள், மற்றுமாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற கடினமான நிலைகள் எல்லாவற்றையும் உமது திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மக்கள் தாப்பனே தங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதன் மூலம் அதிக ஆறுதலை அடைவன் தாப்பனே, அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழவும் நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீர் நல்லவரப்பா. ஆண்டவரே, எல்லா மக்களையும் தாப்பனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. இந்த வேளையிலே இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெப குறிப்பு என்னவென்றால், நம்முடைய அனைத்துலக தேசத்திலும் மகா பெரிய ரிவைவல், எழுப்புதல் உண்டாக, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், மிகப்பெரிய ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாக இந்த அருமையான இந்த குறிப்புக்காக சகோதரர் குமார் இப்போது ஜெபிப்பார்கள். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இதோ இந்த வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, உலகமெங்கிலும் இருக்கிற ஆண்டவரே எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்காக, எல்லா தேவாலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உலகெங்கிலும் இருக்கிற எல்லா சபைகளிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆலயங்களிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை ஆண்டவரே, உலகெங்கிலும் ஒரு மாபெரிதான எழுப்புதலை தேவரீர் நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உலாவி ஆண்டவரே உலகமெங்கிலும் அப்பா கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவாலயங்கள் யாவரும் ஒற்றுமையாக ஆண்டவரே உம்முடைய மகிமையை விளங்கும்படியாக, உம்முடைய மகிமை எல்லா இடத்திலும் விளங்கும்படியாக ஆண்டவரே ஒரு மாபெரிதான எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே ஒரு மாபெரிதான எழுப்புதலை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவரே இருந்தது போல சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்றபடி எங்கும் எழுப்புதல் உண்டானது போல ஆண்டவரே ஒரு மாபெரிதான எழுப்புதலை உண்டாக்குங்க. உலகத்திலே ஆண்டவரே ஒரு அசைவை நீங்கள் உண்டு பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் பலமாய் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே அடுத்த பாடல் ஒரு இங்கிலீஷில் ஒரு பாடல், அதாவது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நம்ம டீமில் உள்ளவர்கள் பாடுவார்கள். சைலண்ட் நைட். All is bright.
shepherds quake at the sight. Glory streams from heaven afar. Heavenly hosts sing hallelujah. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth. Jesus, Lord, at thy birth. Openlah tiruira ivillah mapida ஏகமைந்தனை லோகத்திற்கு மீட்பராக அனுப்பினது. அன்பின் அதிசயமா, அன்பின் அதிசயமா. ஓப்பில்லா திருயிரா யாவையும் ஆளுமா தேவ மைந்தனார் பாவிகளை மீட்டு விண்ணுக்கு உயர்த்த தம்மை எத்தனை தாழ்த்துகிறார், எத்தனை தாழ்த்துகிறார். ஓப்பில்லா திருயிரா ஜென்மித்தார் மேசியா தேவதூதரின் சேனைகளை நாமும் சேர்ந்து பராபரனை பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். பூரிப்பாய் ஒரு தடவை எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாமே. நல்லா ஸ்தோத்தரிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். நல்லா ஸ்தோத்திர சொல்லுங்க. ஹல்லேலூயா. பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இயேசு நமக்காக பிறந்தார். ஸ்தோத்திரம் சொல்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பூரிப்பாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இன்னொரு ஜெப குறிப்பு உண்டு. சகோதரி ஷைனி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக
அரசாட்சியில் இருக்கிற தலைவர்களுக்காக, நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்காக, அவரோடு பணியாற்றுகிற அனைத்து அமைச்சர்களுக்காக, கேபினெட் அமைச்சர்களுக்காக, தமிழக முதல்வருக்காக, அவரோடு பணியாற்றுகிற அனைத்து அமைச்சர்களுக்காக, கவர்மெண்ட் மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யும்படியாக ஷைனி ஸ்டாலின். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நேரத்தில் தகப்பனே, அரசியலுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்துள்ள யாவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா. இந்த வேளையிலே அப்பா, எல்லா அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பிரதமருக்காக ஆண்டவரே, ஏசப்பா ஜனாதிபதிக்காக ஆண்டவரே, இன்னுமாக ஏசப்பா அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க கூட பணிபுரிகிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா தகப்பனே, பஞ்சாயத்து தலைவர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆண்டவரே, வருவாய் துறை அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாருக்கும் ஏசப்பா, எல்லாரும் தானியலை போல யோசேப்பை போல தகப்பனே, அவங்க ஆட்சி செய்யும்படியான விசேஷ ஞானத்தினால ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே, ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. தம்முடைய கரத்தின் ஏவதெல்லாம் அவங்களை திருப்பி நடத்துகிற தேவன், தமத்துடைய சித்தத்தின்படி திருப்பி நடத்துகிற தேவன்னு பார்க்குறோம்ப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு தலைவர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகள்டையும் உங்கள் ஆளுகை கடந்து வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க எல்லா வெற்றிலையும் தகப்பனே ஆண்டவரே, நீதியோடு நேர்மையோடு தகப்பனே தம்முடைய கடமைகளை செய்ய கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பணத்துக்காக பதவிக்காக இல்லாதபடி தகப்பனே, உண்மையோடு நேர்மையோடு தகப்பனே மக்களுக்காக நன்மை செய்கிறவங்களாக காணப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் ஏசப்பா உமக்கு பயப்படும் பயத்தை நீங்கள் கொடுத்தருளுங்க ஏசப்பா. நீதி நேர்மையோடு ஆண்டவரே உண்மையோடு நடந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர் எல்லா லஞ்ச ஊழல்கள் அவங்க எல்லாவற்றையும் கர்த்தர் தகப்பனே அந்த மாதிரி கிரியைகளை அழித்து போடுங்க. அந்த மாதிரி செயல்கள் செய்யாதபடி ஆண்டவரை உண்மையாக நேர்மையாய் காணப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. மக்களிடத்தில் ஒரு இரக்கம் ஆண்டவரே இந்த தலைவர்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரத்தில் காணப்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்களை இயேசுவின் நாமத்தினால முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே தலைவர்களுக்கிடையே நீங்கள் உண்டு பண்ணுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, இந்நாள் வரைக்கும் காணப்படுகிற எல்லா அநீதிகளும் ஆண்டவரே நீங்கள் மாற்றி போடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய திருப்பங்களை நீங்கள் உண்டு பண்ண போகிற கிருபைக்காக நன்றி. ஒரு எழுப்புதலை நீங்கள் உண்டு பண்ண போகிற கிருபைக்காக நன்றி. அப்படியாக நீங்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே மாபெரும் எழுப்புதலை மாற்றங்களை ஏசப்பா தலைவர்களுக்கிடையே நீங்கள் உண்டு பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்கள் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலுள்ள ஆட்சி மிகவும் சிறந்த ஆட்சியாக, மக்களுக்கு நன்மை பயக்கும் ஆட்சியாக தேவன் ஆசீர்வதிக்க, அதே போல் இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட்டில் உள்ள சிஎம்ஸை ஆண்டவர் ஆசீர்வதித்து பயன்படுத்த, அவர்களோடு கூட பணியாற்றுகிற அனைத்து அமைச்சர்கள் எல்லாரையும் தேவன் பயன்படுத்த வேண்டிக் கொள்வோம். விசேஷமாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்காகவும், அவரோடு கூட பணியாற்றுகிற அனைத்து அமைச்சர்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய திருச்சியிலிருந்து கல்வி அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பில் மகேஷ் அவர்களுக்காக, அவர்கள் செய்கிற சிறப்பான சேவையின் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் படித்து பட்டாதாரிகளாகும்படியாக அவர்கள் எல்லாரும் தேவன் ஆசீர்வதித்து பயன்படுத்த, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் உள்ளவர்களே தேவன் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாக
கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய சிஎம்முக்காக அவர்களோடு கூட்டாக சேர்ந்து பணியாற்றுகிற அனைத்து அமைச்சர்களுக்காக தேவன் ஞானம் தரும்படியாக ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்தை இன்னும் சிறந்த மாநிலமாக மாற்ற, இந்தியாவை சிறந்த தேசமாக மாற்ற எங்களுடைய ஆண்டவரே பிரைம் மினிஸ்டருக்காக அவருடைய குழுவினருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். அடுத்த ஜெப குறிப்பு டாக்டர் புஷ்பா அவர்கள் வந்து மிஷனரிஸ் நிறைய தியாகத்தோடு இந்தியா முழுவதிலும் நம்ம வசதி இல்லாத இடங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லும் மிஷனரிஸ் இருக்கிறாங்க. நிறைய கிராமங்களிலே பாஸ்டர்ஸ் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறாங்க. அவங்களை ஆசீர்வதித்து டாக்டர் புஷ்பா அவர்கள் ஜெபிப்பார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த நேரத்தில் உலகெங்கும் காணப்படுகிற மிஷனரி ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தை இசப்பா ஆசீர்வதிக்கப்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. அவங்க விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க எந்த இடத்துலலாம் உங்களுடைய நாமத்தை போய் சொல்ல போகிறாங்களோ அந்த இடத்துல அற்புத அதிசயங்கள் நடக்க கிருபை செய்ய போகிறமைக்கா நன்றி இசப்பா. எந்த இடத்துலலாம் உங்களுடைய நாமத்தை பிரசங்கிக்கிறாங்களோ அங்கே இடத்துல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க கிருபை செய்யுங்க. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. கடினமான சூழ்நிலையில் உண்மை துதிக்கும் போது வருகிற ஆபத்துலெல்லாம் அவங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவங்க கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக மக்களை உம்முடைய சமூகத்தில் இழுத்துக்கொள்கிற கருவியாய் அவங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்க எந்த இடத்துலலாம் உம்முடைய நாமத்தை சொல்கிற இடத்துல அந்த இடத்துல தேசத்தில் சமாதானத்தில் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. நீங்கள் ஒவ்வொரு மிஷினரி ஊழியக்காரங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கரம் கொண்டு பாதுகாத்து அவங்க விசுவாசிகளையும் பாதுகாக்க போகிறமைக்கா நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேளையிலே சகோதரன் ஜான் சுரேஷுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை ஒரு அரை நிமிட சாட்சியாக ஹாஃப் மினிட்ல ரத்தின சுருக்கமாக சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கிருபையாளர் ரட்சித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் மருமகன் வாழ்க்கையில் செய்த ஒரு அற்புதத்தை சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய மருமகன் அவர்கள் வந்து டெல்லியில் நொய்டாவில் ஒரு பிஎஸ்என்எல் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவர் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன ஆச்சுன்னா வேலையிலேருந்து எடுக்கும்படி ஒரு ஆர்டர் வந்து விட்டது. அவரோட சேர்ந்து ஒரு 5 அவரோட கொலீக் எல்லாமே வந்து வேலையிலிருந்து எடுக்கும்படியாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்போது அவர் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்க நேரத்தில் நான் பாஸ்டர் அம்மாவிட்ட அது ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பரில் வந்து அவர் ரிலீவ் ஆகணும். நான் போதகர் அம்மாவை அப்போ வீட்டில் இருந்தாங்க. அவர் சந்தித்து நான் சொன்னபோது அவங்க ஜபித்தாங்க. செப்டம்பர் மாதத்தை ரிலீவ் ஆக வேண்டியது அவர் 2 மாதம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. முதல் அற்புதம் ஆண்டவர் செய்தார். அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு பதிலாக நவம்பர் மாதத்தில் ரிலீவ் செய்யும்படி ஆண்டவர் வந்து கிருபை செய்தார். அதுக்கப்புறம் பாஸ்டர் அப்போ ஊரில் இல்லை, அவர் வெளியூரில் இருந்தார். அவர் வந்த பிறகு ஒரு ஜபக்கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அந்த ஜபக்கூட்டம் முடிந்த உடனே பாஸ்டர் வந்து புறப்பட்டு வெளியே போயிட்டார். ஆனால் அவரை பின்தொடர்ந்து போய் நான் ஒரு ஜெபம் செய்ய சொன்னேன். அவர் அங்கே ரோட்டில் எனக்காக என் மருமகனுக்காக ஜெபித்தார். இது வந்து அக்டோபர் 6ஆம் தேதி நடந்தது. இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அக்டோபர் 9ஆம் தேதி என் மருமகனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. அந்த இன்டர்வியூ வந்து கொடுத்தவ வந்து சென்னையில் இருந்த ஒரு கம்பெனியிலிருந்து அவருக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. அவர் ஓனரே டெல்லிக்கு சென்று என் மருமகனுக்கு இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவில் செலக்ட் செய்த பிறகு அவருக்கு வந்து அக்டோபர் 9 இது நடந்தது. அவர் வந்து டிசம்பரில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னாரு. போன மாதம் நவம்பர் மாதத்தில் அவர் வந்து 28ஆம் தேதி ரிலீவ் ஆர்டர் கொடுத்தாங்க. அதே டேட்டில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆண்டவர் வந்து ரிலீவிங் ஆர்டரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ஒரே டைமில் கொடுத்தார். இந்த ஜெபத்து மூலம் நான் சொல்ல வேண்டியது, சாட்சியின் மூலமாக நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பலி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவருக்குள் நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் அற்புதம் செய்கிறார்.
என் மாப்பிள்ளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் என் மருமகனுக்கு இந்த அற்புதத்தை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நம்ம ஒரு சரணம் பாடுவோம், அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போயிட்டு திரும்பவும் நம்ம தொடர் சரணங்களை என்ன செய்வோம், நம்ம பாட போகிறோம். ஓகேயா? முதல்ல நம்ம பாடலாம். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்குமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்குமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு அத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் ஒரு ஜெப குறிப்பை நம்முடைய போதகரம்மா ரேச்சல் எல்லிஸ் அவர்கள் வந்து குழந்தைகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, பலதரப்பட்ட வியாதிகளிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் வந்து ஜெபிக்க இருக்கிறார்கள். இந்த குறிப்பை அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆமென். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நினைப்போம், ஏழைகளை நினைப்போம், பாதிக்கப்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற மக்களை நினைப்போம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம தேசத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்பட்ட அநேக குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் தேவன் நல்ல சுகத்தை கொடுத்து, அது மட்டுமல்ல நல்ல கல்வியை கொடுத்து அவர்கள் எல்லாரும் உயர்ந்த இடத்தில் வரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குழந்தைகளையும் நீ உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஆண்டவரே நல்ல கல்வியை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா குழந்தை
குழந்தைகளும் ஆண்டவரே உயர்ந்த அந்தஸ்தில் வர நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கல்வியை குறித்துள்ளதான அந்த ஆண்டவரே உயர்ந்த எண்ணத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குழந்தைகளும் ஆண்டவரே தேவனே ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக வளர்க்கப்பட நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக குழந்தைகள் இந்த நாட்களில் பாதிக்கப்படுகிறார்கள் ராஜா. அந்த பாதிப்பினெல்லாம் எங்கள் குழந்தைகளை நீர் மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதமான கஷ்டங்களும் பாதிப்புகளும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் வியாதி பலகீனங்கள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா வியாதி பலகீனங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே மக்களுக்கு நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே எங்களோடு இணைந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ ராஜா அவருடைய எல்லா கஷ்டங்களையும் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துன்பங்களையும் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. எந்த விதமான வியாதிகளாய் இருந்தாலும் ஆண்டவரே நஸ்ரேனாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதி பலகீனங்களை நீ மாற்றி ஆண்டவரே நல்ல சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா மக்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீ மாற்றுங்க. எல்லா துயரங்களையும் நீ மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா மக்களும் ஆண்டவரே உயர்ந்த அந்தஸ்தில் வர நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே எல்லா குறிப்புகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதிலை தருவாராக. ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மத்தேயு 2:2 வாசிக்க கேட்கலாமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்பிற்குரியவர்களே, கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதயமானது. அந்த நட்சத்திரம் தற்செயலாக உதிக்கவில்லை. அது தேவனால் அனுப்பப்பட்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் ஒரு மெசேஜோடு அது உதயமானது. அதை சாதாரணமான ஆட்களால் அதை கண்டறிய முடியாது. அதே சமயத்தில் வானசாஸ்திரிகள், ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள், அவர்கள் அதை கண்டார்கள். அதை கண்டு அதில் உள்ள விசேஷத்தை உணர்ந்து அதை ஆராய்ச்சி செய்தார்கள், ரிசர்ச் பண்ணினார்கள். அப்போது அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை தான் இங்கே வாசிக்க கேட்டோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி. ராஜா பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ராஜா ரொம்ப முக்கியமான ரோல். யாருமே பிறக்கும்போது ராஜாவா பிறக்கல. இன்னைக்கு மினிஸ்டர் ஆகியிருக்கிறாங்க, சிஎம் ஆகியிருக்கிறாங்க, பிஎம் ஆகியிருக்கிறாங்க. அவங்க யாருமே பிறக்கும் போதே அதற்காக அவருக்கு பிறக்கல. ஆனால் இயேசு ஒருவர் தான் ராஜாதி ராஜாவாய் பிறக்கும் போதே அவர் ராஜாவாக பிறந்தார். அந்த ராஜா மிக முக்கியமான 3 விஷயங்களை அவர் செய்யக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றார். அந்த பொறுப்பை அவர் செய்கின்றார். நம்பர் 1, ராஜா தன் பிரஜைகளை, தன்னுடைய சிட்டிசன்ஸ், தன்னுடைய தேசத்தின் மக்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும், என் செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் ப்ரொடெக்ட் பண்ணுகிற, பாதுகாக்கிற ராஜாதி ராஜா இயேசு பிறந்திருக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? உங்களுக்கு மதிப்பு இல்லையா? உங்களுக்கு என்று எந்த விதமான ஒரு அடைக்கலமும் இல்லையா? ஆதரவும் இல்லையா? கவலைப்பட வேண்டாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு ராஜாவாக பிறந்தார். அவர் உங்களை மதிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை அரவணைக்கிறார், அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். எல்லா ஜனங்களையும் பாதுகாப்பார். பேதம் இல்லாமல் பாதுகாக்கிற ராஜா இருக்கிறார். பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் பாதுகாக்கிற ராஜா இருக்கிறார். அமெரிக்கர்களையும் பாதுகாப்பார், ரஷ்யர்களையும் பாதுகாப்பார், ஐரோப்பாவில் உள்ளவர்களையும் பாதுகாப்பார், இன்னும் மிடில் ஈஸ்டில் உள்ள அந்த மக்களையும் ஆண்டவர் பாதுகாப்பார், ஏசியாவில் உள்ளவர்களை பாதுகாப்பார்,
நம்முடைய இந்தியாவில் உள்ளவர்களை பாதுகாப்பார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாரையும் இயேசு பாதுகாப்பார். ஏனென்றால் அவர் ராஜா, ப்ரொடெக்ட் பண்ணுவார். இரண்டாவதாக, ராஜா தன்னுடைய பிரஜைகள் நல்லா சாப்பிட்டு நல்லா வாழணும்னு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆரம்ப நாட்களிலே ராஜாக்கள் மந்திரிகளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பார்கள். மந்திரி, மாதம் மும்மாரி பொழிந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அதனுடைய அர்த்தம் நல்லா மழை பெய்துச்சா, நல்ல விளைச்சல் இருக்கா, ஜனங்களுக்கு போதிய உணவு விஷயங்கள் சரியாக போகுதா என்ற அக்கறையிலே கேட்பார்கள். நம்முடைய ராஜாதி ராஜா நம்ம எல்லாரையும் போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர் போஷிக்கிற கடவுள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கெல்லாம் போஷிக்கிறார். எல்லா மிருக ஜீவன்களையும் அவர் போஷிக்கிறார். ஆகாயத்து பறவைகளெல்லாம் அவர் போஷிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அவைகள் எந்த விதமான விவசாய வேலைகளுக்கும் போவதில்லை. அவைகளெல்லாம் போஷிக்கும் போது அவருடைய மானிடர் வர்க்கமான கடவுளுடைய பிள்ளைகள் பூமியிலே வாழ்கிற அனைவரையும் போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை என் செய்தியை கேட்கிற உங்களிலே சிலர் அடிப்படை வசதிகள் இல்லாமல், போஷிப்பு இல்லாமல், உணவுக்கு கூட கஷ்டப்படுகிற மக்களாக நீங்கள் இருக்கலாம். இன்னும் நம்முடைய பாரத தேசமாகிய இந்தியாவிலே இன்னும் அநேகர் பசியிலே வாழ்கிறார்கள், பட்டினியிலே வாழ்கிறார்கள். நாம் பார்க்கிற ஒரிஜினலான இந்தியாவை ஊடுருவி பார்க்கும்போது பசியிலும் பட்டினியிலும் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆப்பிரிக்க தேசத்தில் இன்னும் அநேகருக்கு நல்ல உணவு இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள். இப்படி அநேக தேசங்கள் கஷ்டப்படுகிறது. ஆண்டவர் தாமே ராஜாதி ராஜாவாய் பாதுகாக்கிறவர் எல்லாருக்கும் நல்ல போஜனத்தை கொடுப்பாராக, ஆகாரத்தை திருப்தியாய் கொடுப்பாராக, எல்லா தேசத்திற்கும் நல்ல மழையை கொடுப்பாராக. குறிப்பாக இந்திய தேசத்திற்கு மாதம் மும்மாரி மழை பொழிவதாக, இந்தியாவிலே நல்ல விளைச்சல் உண்டாவதாக, விவசாயிகள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. குறைவில்லாமல் எல்லாருக்கும் நல்ல போஷிப்பை தேவன் தருவாராக. ஏனென்றால் இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அடுத்து ராஜாவுடைய மிக முக்கியமான மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்றால் ஜனங்களை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்ளுவது. ஜனங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் அவர்களை அன்பாக பராமரிப்பது, பாதுகாப்பது. ஆம், நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு நம்மை ரட்சிக்கிறார். இயேசு நமக்கு சுகம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்வாழ்வை கொடுக்கிற ஒரு அன்பு கடவுளாய், அற்புதமான தெய்வமாய் இருக்கிறபடினாலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை ரட்சிப்பார். பாவம், சாபம், வியாதி எதுவாக இருந்தாலும் இயேசு ரட்சித்து உங்களை அற்புதமாய் பாதுகாத்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாவாய் இருக்கிறபடியினால் விரைவிலே வந்து நம் யாவரையும் அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் ராஜ்யத்துக்கு சீக்கிரமா போறீங்களா? அனுப்பிச்சு வச்சிடலாமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பேசுங்க, சத்தத்தை காணாம. ஹல்லேலூயா. ஆமாங்க, அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் நம்ம எல்லாம் பாதுகாப்பாய் அழைத்து கொண்டு போகிற அன்பு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு போதிய நன்மைகளையும் உதவிகளையும் செய்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவர் நமக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து சந்தோஷமாய் பாடி அவரை துதிக்கிற மக்களாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்திலே நம்மை அழைத்து கொள்ள அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்தளவாய் அன்பு வைத்த என் பெருமானே. ஆமென். மீண்டுமாக பெத்தலையில் பிறந்தவரை நாம் பாடுவோம். 2வது சரணமும் கடைசி சரணமும் நாம் பாட போகிறோம். ஓகேயா? ரைட். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே, இங்கே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையிலே, குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனாம் தொட்டினிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே தேசங்களுக்காக ஜெபிக்க உதவி செய்தீர், இன்னும் பல்வேறு பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்தீர். எங்கள் ஜெபத்தை கேட்டு எல்லாருக்கும் நல்ல பதிலை தாரும். விசேஷமாக இந்த மிரக்கல் நைட் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், குறைகளை நிறைவாக்கும். விசேஷமாக ராஜாதி ராஜாவாய் எங்களுக்காக பிறந்தவரே, எங்களை ஆண்டு கொள்ளும், எங்கள் குடும்பங்களை ஆண்டு கொள்ளும், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளும், எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளும், எங்களையும் எங்கள் குடும்பம் எங்கள் தேசங்கள் வறுமை இல்லாமல் நீர் போஷித்து காப்பாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எல்லாருக்கும் ரட்சிப்பை தாரும். இந்த நாட்களில் இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட உமது பிள்ளைகளாய் மாறி சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையிலே சகோதரன் அலெக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல இருக்கிறார். நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்றும் விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே எல்லார் மேலும் பரவி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அனௌன்ஸ்மெண்ட்ஸ். எங்கள் சபையின் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனையின் நேரம் டிசம்பர் 24 இரவு 10 மணிக்கு நடைபெறும். அடுத்ததாக 25 கிறிஸ்மஸ் கீத ஆராதனை நடைபெறும். மாலை 5 மணிக்கு எங்கள் சபையிலே நடைபெறும். இதில் சிறப்பு குழு பாடல்கள், குழந்தைகள் நிகழ்ச்சிகள், கிறிஸ்மஸ் செய்தி, சிறப்பு பிரார்த்தனை, இன்னும் பல நிகழ்ச்சிகள் உண்டு. வாருங்கள், நாம் யாவரும் இணைந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஒன்றாய் கொண்டாடுவோம். ஞாயிறு தோறும் காலை ஆராதனை காலை 9 மணிக்கும் மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும் எங்கள் சபையிலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு அற்புதத்தின் இரவு மிராக்கிள் நைட் சர்வீஸ் நடைபெறுகிறது. இதிலும் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி கல்வாரி லைஃப் சிட்டி சர்ச், நம்பர் 21, முதல் மெயின் ரோடு, ஐயர் தோட்டம், எல்ஐசி காலனி, உழவர் சந்தை எதிரில், திருச்சி 21. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 944
3838 மற்றும் 9442360333. நன்றி.